பிவிசி பைப். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் வரும். ஸோ இது வந்து கலர் ஆஃப் கம்பெனி பொறுத்து ஒரு சில கம்பெனியில் இது கலர் வந்து நல்லா டார்க்காகவும் கொடுப்பாங்க, ஒரு சில கம்பெனியில் இந்த கலர் வந்து ஹாய், வெல்கம் டு அவர் சேனல் ஹர்ஷர் லுக்ஸ். ஸோ போன வீடியோவில் நம்ம பிவிசி பைப்பு வந்து அதில் இருக்க ஃபிட்டிங்ஸோட நேம் இதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து புதுசாக வீடு கட்டிட்டு இருக்கோம்னா அதில் வந்து பைப் வந்து எந்த மாதிரியான பைப் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் ஒரு 5 ட்ரிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த பைப் செலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து இந்த ப்ளம்பிங் மெட்டீரியல் வாங்கும்போது உங்களுக்கு கம்மியாகும். ஸோ அது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு வீடியோ கடைசியாக சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். இதில் எல்லா தகவல்களுமே உங்களுக்கு புதுசாகவும் இருக்கும், ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும். வாங்க வீடியோவை போய் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், வீட்டில் வந்து ப்ளம்பிங் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா நம்ம வாங்க வேண்டியது பைப்பு. ஸோ பைப்பில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் பைப்ஸ் வந்து வீட்டுக்கு உபயோகம் ஆகிற பொருள் இருக்கு. அதில் என்னென்ன பைப்ஸ் அப்படின்னா 3 விதமான பைப்பில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி பைப்ஸ். ஸோ இது வந்து பிவிசி பைப்ஸு, 3மே வந்து பிவிசி தான். ஸோ அதில் ஆட் பண்ணுற கண்டென்ட்டோ கெமிக்கல்ஸோ பொறுத்து நம்மளுக்கு அது வந்து டாக்ஸிக் ஃப்ரீ மெட்டீரியலாக நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து பிவிசி பைப்பில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து இந்த பிவிசி பைப்ஸுங்கிறது இந்த கிரே கலரில் இருக்கும். ஸோ இந்த கலர் வைஸும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கிரே கலர் பைப்பு பிவிசியில் இந்த கலர் தான் வரும். ஸோ இது நான் காட்டிகிட்டு இருக்க 3 பொருளுமே ஐஎஸ்ஐ ஸ்டாண்டர்ட்ஸு, ஏஎஸ்டிஎம் ஸ்டாண்டர்ட்ஸு, இந்த மாதிரி வந்து ஸ்டாண்டர்டான மெட்டீரியல் பற்றி தான் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து பிவிசி பைப்பு, கலர் வந்து கிரே கலர். ஸோ யூபிவிசிங்கிறது ஒயிட் கலர். இது வந்து யூபிவிசி பைப்பு, இது வந்து ஒயிட் கலரில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா சிபிவிசி பைப். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் வரும். ஸோ இது வந்து கலர் ஆஃப் கம்பெனி பொறுத்து ஒரு சில கம்பெனியில் இந்த கலர் வந்து நல்லா டார்க்காகவும் கொடுப்பாங்க, ஒரு சில கம்பெனியில் இந்த கலர் வந்து கொஞ்சம் லைட்டாகவும் இருக்கும். பட் நம்ம இந்த 3மே வந்து பார்க்கும்போது வித்தியாசமும் இதுதான். ஸோ மெயினாக வந்து சிபிவிசி பைப்பு, யூபிவிசி பைப், பிவிசி பைப் 3க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 3மே வந்து பிவிசி ரெசினால தயாரிக்கிறது தான். ஸோ பிவிசி ரெசின் அப்படிங்கும்போது பிவிசி வந்து இந்த கலர் கிரே கலர் பைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லெட் ஃப்ரீ கண்டென்ட்டாகவும் இந்த பைப் வருது. இப்போ நம்ம டேஸில் வந்து ஐஎஸ்ஐ பைப்ஸ் எல்லாமே லெட் ஃப்ரீ கண்டென்ட்டோட பைப் கொண்டு வராங்க. ஸோ விலை கம்மி அப்படின்னு நீங்கள் பிவிசி பைப் செலக்ட் பண்ணுறது எல்லாமே லெட் ஃப்ரீ கண்டென்ட் கிடையாது, டாக்ஸிக் மெட்டீரியல்னு கூட சொல்லலாம். ஸோ வாட்டர் லைனுக்கு நீங்கள் அந்த பொருளை யூஸ் பண்ணும்போது அதில் வந்து ஸ்மெல் ஓடர்ஸும் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. லெட் கண்டென்ட் இருக்கனால நீங்கள் வாட்டர் லைனுக்கு யூஸ் பண்ணுறது வந்து டோட்டலி அவாய்டும். ஸோ நீங்கள் அதை வாட்டர் லைன் பைப்பு போகும்போது நீங்கள் எந்த மாதிரியான பைப்பை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா யூபிவிசி பைப் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ யூபிவிசி பைப் வந்து நம்ம வாட்டர் லைன் பைப்புக்கு யூஸ் பண்ணணும். அது எதுக்குங்கிறது நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ யூபிவிசி பைப் வந்து கம்பேரிட்டிவ்லி பிவிசி பைப் காட்டிலும், இது வந்து பிவிசி, இது யூபிவிசி. ஸோ பிவிசி பைப்பை கம்பேரிட்டிவ்லி காட்டிலும் யூபிவிசி பைப்பில் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஆஃப் த மெட்டீரியல் வந்து யூபிவிசி ஸ்ட்ரென்த்து. என்ன காரணம்னா இது வந்து நம்ம லெட் கண்டென்ட் வந்து இதில் இருக்குது. ஸோ இதோட எக்ஸ்பிளனேஷன் பிவிசி அப்படிங்கிறது பாலிவினைல் குளோரைடு, யூபிவிசிங்கிறது பிளாஸ்டிசைஸ்டு பாலிவினைல் குளோரைடு. அப்படிங்கும்போது பிளாஸ்டிக் உண்டான கண்டென்ட் வந்து இதில் இருக்காது. பிளாஸ்டிக் மீன்ஸ் உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியோ நசுங்கிற தன்மையோ அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது, ரிஜிடாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்பேன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து யூபிவிசி மெட்டீரியலுக்கு அதிகம். ஸோ பிவிசி மெட்டீரியலுக்கு வந்து லைஃப் ஸ்பேன் வந்து கம்மி. ஸோ இது வந்து கம்பேரிட்டிவ்லி நீங்கள் வாட்டர் லைன் யூஸ் பண்ணும்போது இதில் வந்து உப்பு படிகிற பிரச்சனையோ அதே போல் யூவி ரேடியேஷன் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. வேற கம்பேரிட்டிவ்லி பிவிசி பைப் காட்டிலும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு உப்பு படிகிற பிரச்சனைலாம் இருக்காதுங்கும் போது உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. ஸோ இதில் வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனை கொஞ்ச நாள் கழிச்சு இதில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ யூபிவிசி பைப்புக்கும் பிவிசி பைப்புக்கும் பெருசாக வந்து உங்களுக்கு இல்லை டயாலையும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்காது. வேற யூபிவிசி பைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ் ஆஃப் வால் திக்னஸ் வந்து இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இதில் வந்து வால் திக்னஸ் கொஞ்சம் கம்மியாகும். சரி, நான் வந்து 15 kg பைப்பு கையில் வச்சுருக்கேன். ஸோ இதோட சென்டிமீட்டர் பர் ஸ்கொயருக்கு வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுற ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா 15 kg. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி ஹை 31.6 kg பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ வந்து டியூரபிலிட்டி அதே போல் வால் திக்னஸ், போர்ட்டபிள் வாட்டர் யூஸ் பண்ணுற இது வந்து பார்த்தீங்கன்னா யூபிவிசி போகிறது 3 பெஸ்ட் நீங்கள். ஸோ நீங்கள் வாட்டர் டேங்க்லேருந்து வீட்டுக்குள்ள லைன் எல்லாமே வந்து நீங்கள் எடுத்து வெளியில் அவுட்டருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வீட்டுக்குள்ளேயும் கன்சீல்டு போகிற மாதிரி இருந்தாலும் இந்த இதை வந்து பைப் வந்து யூஸ் பண்ணுங்கள். இது வந்து போர்ட்டபிள் வாட்டருக்கும் ரெக்கமெண்டட் தான். ஸோ வேற நீங்கள் வந்து போர்ட்டபிள் வாட்டர்
உங்களுக்கு வந்து சோலார்லேருந்து கனெக்ட் பண்ணி கொண்டு வரீங்க அப்படிங்கும்போது வாட்டர் ஹீட்டர், அதாவது தண்ணி வந்து ஹீட்டாக இருக்குது, இந்த மாதிரியான தண்ணியை வந்து நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வரும்போது சிபிஎஸ்சி பைப் வந்து ரெக்கமெண்டட். போர்ட்டபிள் வாட்டர்லேயே ஹாட் வாட்டர் யூசேஜுக்கு வந்து சிபிஎஸ்சி பைப் மட்டும் தான் ரெக்கமெண்டடு. ஏன்னா யூபிஎஸ்சி பைப்லேயும் வந்து டெம்பரேச்சர் விஸ்டாண்டபிலிட்டி உங்களுக்கு 60 டிகிரிக்கு மேலே விஸ்டாண்ட் பண்ணாது. சிபிஎஸ்சி பைப் வந்து 60 டிகிரிக்கு மேலே வரைக்கும் உங்களுக்கு விஸ்டாண்ட் பண்ணுவோம். அப் டு 90 டிகிரி வரைக்கும் சிபிஎஸ்சி பைப்பும் உங்களுக்கு விஸ்டாண்ட் ஆகும். இது எல்லாமே 2 சைஸ் பைப்புமே வந்து நம்ம மெஷர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைஸஸ் வந்து இன்ச்சஸில் சொல்லுவோம். ஸோ சிபிஎஸ்சி பைப்பு இது வந்து 1 இன்ச்சில் வரும். ஸோ யூபிஎஸ்சி பைப்பும் வந்து 1 இன்ச்சு, பிவிசி பைப்பும் 1 இன்ச். இது ஸ்டாண்டர்டாக வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுற சைஸ் வந்து இந்த 3 சைஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சில அப்ளிகேஷனில் யூபிஎஸ்சி பைப் வந்து 1.25 யூஸ் பண்ணிவிட்டு கீழே கொண்டு வரும்போது மேலே டேங்க்கு யூஸ் பண்ணும்போது 1.25 பைப் கொண்டு வருவாங்க. அதுலேருந்து கீழே வந்து வீட்டுக்கு வரும்போது லைன் 1.5 பைப்பாக 1.25லேருந்து 1 இன்ச்சு பைப்பாக கன்வெர்ட் 3/4 போது உங்களுக்கு இந்த பைப்போட டயா வந்து கம்மியாக வரும். 1 இன்ச்சு பைப்புங்கிறது இது. ஸோ 1.25 அந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணி கூட கொண்டு வருவாங்க. டேங்க்லேருந்து கொண்டு வரது ஒரு 1.25 பைப் கொண்டு வந்து ரெடியூஸ் பண்ணி 1 இன்ச்சாகவும் கொண்டு வருவாங்க. ஸோ 1 இன்ச்சில் பைப்லேருந்து நம்ம டேப் வாட்டர் லைன் டேப்புக்கு வர வந்து இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 தர அப்படிங்கிற மாதிரி ரெடியூஸ் பண்ணி நம்ம டேப் அந்த இடத்துல போடுவோம். ஸோ சிபிஎஸ்சி பைப்புமே அதே மாதிரி தான். மேலேருந்து கொண்டு வரும்போது 1.25 பைப் கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வர பைப்பும் 1 இன்ச்சு பைப்பு கால் அதுக்கு கொண்டு வருவாங்க. மூணுக்கும் வந்து பெரிய வித்தியாசம் இதுதான். ஆனால் நம்ம வாட்டர் லைன் யூஸ் பண்ணுறதுக்கு, லாங் லைஃப் வர்றதுக்கு, ப்ரெஷர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த யூபிஎஸ்சி பைப் பெஸ்ட்டு. நீங்கள் வந்து பாத்ரூமில் கிச்சன்லாம் வந்து ஹாட் வாட்டர் கொண்டு வரீங்க அப்படிங்கும்போது சிபிஎஸ்சி பைப்பு தி பெஸ்ட்டு. இந்த 2 பைப்புமே உங்களுக்கு வாட்டர் லைன் யூசேஜுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ பிவிசி பைப் என்ன யூசேஜ் அப்படின்னா உங்களுக்கு ட்ரைனேஜ் பர்பஸ்க்கு, இந்த வேஸ்ட் வாட்டர் கொண்டு வரதுக்கு, அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து பிவிசி பைப் வந்து சிறந்தது. ஸோ இதை வந்து நம்ம வாட்டர் லைனாக யூஸ் பண்ணுறதோட வேஸ்ட் வாட்டர் லைனுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தி பெஸ்ட்னே சொல்லுவேன். ஸோ அதை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துங்க. ஸோ எல்லா இடத்துக்குமே வந்து நம்ம வாட்டர் தண்ணியை வந்து குடி தண்ணியாக நம்ம யூஸ் பண்ண முடியல. கிச்சனில் மேபி யூஸ் பண்ணுவோம். கிச்சன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ணுற லைனு அந்த மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஏதோ ஒரு லைனை மட்டும் நீங்கள் யூபிவிசியாக போட்டுட்டு நீங்கள் கிச்சனில் வந்து தண்ணி கழுவுறதுக்கு இந்த மாதிரி பர்பஸ்க்குலாம் வந்து பிவிசி போடுறது பெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒவ்வொரு பர்பஸ்க்காக நீங்கள் வாட்டர் லைன் பிரித்து கொண்டு வரும்போது உங்களுக்கு அதோட ப்ரைஸ் கன்செப்ஷனும் கம்மியாகும். ஸோ காஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து கம்மியாகும் போது உங்களுக்கு அதுக்கு உண்டான ஃபிட்டிங்ஸோட காஸ்ட்டுமே எல்லாமே கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது 3 பைப்போட யூசேஜும் பார்த்துட்டோம். ஸோ எதுக்கு எந்தெந்த பைப் யூஸ் பண்ணணும்னு சைஸும் நான் சொல்லிட்டேன். பிவிசியில் வந்து வாட்டர் லைனுக்கு அப்படின்னா 1.25 யூஸ் பண்ணலாம் பிவிசியில். அதே போல் யூபிவிசிலையும் 1.25 சைஸுங்கிறது வரும், 1.25 இன்ச்சஸ்னு. சிபிஎஸ்லேயும் அதே மாதிரி தான் 3/4, 1 இன்ச்சு, 1.25 யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே நான் வந்து சொல்லியிருக்கிறது ஐஎஸ்ஐ ஃபிட்டிங்ஸ் பண்ணோன்னா ப்ரைஸ் தான் சொல்லியிருக்கேன். இப்போ 3க்குமே வந்து ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஐயோட பைப்பு மற்ற ஐஎஸ்ஐயோட பைப்புக்கு 3மே வந்து என்னென்ன கம்பேரிசன் அப்படின்னு நான் சொல்கிறேன். 3 பைப் தான் ஐஎஸ்ஐ பைப்பு, அதாவது யூபிவிசி, பிவிசி, சிபிஎஸ்சி. ஒவ்வொன்றும் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ காஸ்ட் வருங்கிறது வீடியோலேயே சொல்கிறேன். ஸோ நீங்கள் பிவிசி பைப்பு எடுத்திங்கன்னா இது வந்து லென்த்து பேசிஸில் தான் எல்லாமே நீங்கள் வாங்க முடியும் கடைகளில். ஸோ இது வந்து பிவிசி பைப்பு ஒரு லென்த்துங்கிறது 6 மீட்ரு 20 அடி லென்த் வரும். யூபிவிசி பைப்புமே லென்த்து கிடைக்கலாம். ஒரு லென்த்துங்கிறது 20 அடி வரும், 6 மீட்ரு. வேற இந்த சிபிஎஸ்சி பைப்பு உங்களுக்கு 2 சைஸஸ்லேயும் வருது. 3 மீட்டர் பைப்பாகவும் வரும், 5 மீட்டர் பைப்பாகவும் வரும். ஸோ 3 மீட்டர் அப்படிங்கும்போது உங்களுக்கு 10 அடி, 5 மீட்டருங்கும் போது 15-16 அடி அந்த லென்த் வரும். யூபிவிசிலையுமே 3 மீட்டர் பைப்பு கிடைக்கும். ஸோ நீங்கள் 6 மீட்டர் பைப்பும் வாங்கலாம், 3 மீட்டர் பைப்பும் வந்து யூபிவிசியில் வாங்கலாம். ஸோ பிவிசியில் வந்து இந்த மாதிரி 3 மீட்டர் பைப்பு வராது, ஒன்லி 6 மீட்டர் பைப் மட்டும்தான். ஸோ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தோட ரேட்டுங்கிறது நான் 6 மீட்ரு பிவிசிலையும் யூபிவிசிலையும் 6 மீட்டர் லென்த்துக்கு உண்டான ரேட்டும், சிபிவிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 5 மீட்டருக்கு உண்டான ரேட்டும் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ பிவிசி வந்து ஐஎஸ்ஐ 15 kg ஒரு லென்த்தோட ப்ரைஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக 450 ரூபா அந்த ரேஞ்ச் வரலாம். அதே போல் சிபிவிசி ஒரு லென்த்து 620 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ள வரலாம். யூபிவிசி ஒரு லென்த்து 1 இன்ச்சு, எல்லாமே இது 1 இன்ச்சு சைஸ் தான் சொல்லியிருக்கேன், 510 அந்த ரேஞ்சுக்குள்ளே வரலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் நீங்கள் இருக்க ஏரியாவை பொறுத்து ரேட் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு அடிஷனல் ஆகுங்கிறதுனால. ஸோ இது வந்து நான் நெட் காஸ்ட்டு, நான் சேலத்தோட ப்ரைஸ் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி